வெல்கம் டு கேவிபி டாக்கீஸ். சீரியல் கில்லர்ஸ் அப்படின்னா தொடர்ந்து கொலை சம்பவங்களை செய்கிறவங்க. இந்த மாதிரியான சீரியல் கில்லர்ஸ் பற்றி ஹாலிவுட் மூவிஸில் 1950 இருந்தே காமிச்சிட்டு வராங்க. நம்ம தமிழ் படங்களில் கூட சீரியல் கில்லர்ஸை மையமாக வச்சு நிறைய படங்கள் எடுத்துகிட்டு வராங்க. என்னதான் நமக்கு ஒரு 50-60 வருஷமாக தான் சீரியல் கில்லர் பற்றி தெரிஞ்சிருந்தாலும் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சீரியல் கில்லர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே ஆச்சரியமாக தான் இருக்கும். அதுவும் முதல் சீரியல் கில்லர், உலகத்திலேயே முதல் சீரியல் கில்லர் ஒரு பெண் அப்படிங்கிறது இன்னும் ஆச்சரியமான ஒரு விஷயம். அந்த பெண்ணோட பேர் லோகஸ்டா. அந்த பெண்மணியை பற்றி தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம கேவிபி டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி போடுற ஒரு வீடியோஸ் உங்களுக்கு வரும். லோகஸ்டாங்கிற பெண் தான் உலகத்திலேயே முதல் சீரியல் கில்லர். கிபி 1ஆம் நூற்றாண்டுலாம் இவங்க பிறக்கிறாங்க. இவங்க பிறந்த இடம் இன்றைக்கி நாம் ஃப்ரான்ஸ்னு சொல்கிற கவுல் அப்படிங்கிற ஊரில். இவங்க சின்ன வயசுலேயே தாவரம் மற்றும் செடிகள் மேலே ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ரொம்ப முக்கியமாக விஷத்தன்மை உள்ள தாவரங்கள் மேலே ரொம்பவே ஆர்வமாக இருந்திருக்காங்க. இந்த தாவரங்களில் உள்ள விஷத்தை மனிதர்கள் மேலே சோதனை பண்ணி பார்த்துருக்குறாங்க. அப்படி சோதனை பண்ணி பார்த்ததில் ஒரு சிலர் கைகால் வராமையும் பைத்தியமாகவும் நிறைய பேர் இறந்தும் போயிருக்கிறாங்க. ஒரு சில வருஷத்துக்கு அப்புறம் இவங்க கவுலில் இருந்து ரோம் நாட்டுக்கு வராங்க. ரோமில் இவங்க ரொம்பவே ஃபேமஸ் ஆகுறாங்க. எப்படின்னா, ரோமில் உள்ள மேல்தட்டு மக்கள் அவங்களுக்கு பிடிக்காத ஆட்களை லோகஸ்டா தயாரிக்கிற விஷங்களை வச்சு அவங்கள பழி தீர்க்கிறாங்க. இது மூலமாக ரோமில் இவங்க ஒரு பிரபலமான கொலைகாரியாக வாழ்ந்துட்டு வராங்க. இப்படி பல பேரை தொடர்ந்து கொண்டுட்டு இருந்ததால் இவங்களை சிறையில் போடுறாங்க. ஆனால் இவங்களுக்கு மரண தண்டனையோ இல்லை வேறு எந்த ஒரு தண்டனையுமோ கொடுக்கல. ரோம் நாட்டில் உள்ள ராணி ஆங்கிரிபினா இவங்களுக்கு துணையாக இருந்திருக்கிறாங்க. ஆங்கிரிபினாக்கு லோகஸ்டாவோட உதவி தேவைப்படுது. ஆங்கிரிபினாவோட கணவர், அதாவது ரோம் நாட்டோட இளவரசர் கிளாடியஸை கொல்ல நினைக்கிறாங்க. தன்னோட மகன் சிம்மாசனத்தில் ஏறணும்னு கிளாடியஸை கொல்லணும் அப்படின்னு இருக்கிறாங்க. அதுக்காகத்தான் இவங்களுக்கு லோகஸ்டாவோட உதவி தேவைப்பட்டுச்சு. லோகஸ்டா ஆங்கிரிபினாவுக்கு ஒரு விஷத்தன்மை உள்ள காளானை தயாரித்து கொடுக்குறாங்க. அந்த விஷ காளானை கிளாடியஸுக்கு கொடுக்குறாங்க ஆங்கிரிபினா. அதை சாப்பிட்ட உடனே கிளாடியஸ் மயங்குறாரு. அவங்கள காப்பாற்றுற மாதிரி ஆங்கிரிபினா நடிக்கிறாங்க. அவரோட தொண்டையில் ஒரு இறகை வச்சு குத்துறாங்க. அப்படி குத்துறது மூலமாக தொண்டையில் உள்ள அந்த விஷ காளானை எடுக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. ஆனால் அந்த இறகுலையும் விஷம் தடவி இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. இதனால் கிளாடியஸ் இறந்து போகிறாரு. அவரோட மகன் நீரோ அரசனாகிறாரு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் லோகஸ்டாவோட செல்வாக்கு இன்னும் அதிகமாகிடுது. அதுக்கப்புறம் அவங்க நிறைய மனுஷங்களை சொந்த விருப்பத்துக்காகவும் விஷத்தை சோதனை பண்ணுறதுக்காகவும் கொல்றாங்க. அடுத்ததாக ரோம் இளவரசர் நீரோவுக்கு லோகஸ்டாவோட உதவி தேவைப்படுது. நீரோவுக்கு ஒரு சகோதரன் இருந்தார். அவருக்கு அரசனாகக்கூடிய தகுதி இருக்கிறதால நானும் அரசனாகணும்னு சொல்லி முறையிடுறாரு. அவரோட பேர் பிரிட்டானியஸ். பிரிட்டானியஸை கொல்றதுக்காக அவரோட ஒயினில் விஷம் கலந்து கொடுக்குறாங்க லோகஸ்டா. அதனால் பிரிட்டானியஸ் இறந்தும் போயிடுறாரு. நீரோ ரோம் நாட்டோட நிரந்தர அரசனாக மாறுறாரு. இந்த சம்பவம் மூலமாக லோகஸ்டாவுக்கு நிறைய பணம் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய எஸ்டேட்டை அவங்க பேரில் எழுதி வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு ஸ்கூல் ஒன்று கட்டி கொடுக்குறாங்க. அந்த ஸ்கூலில் தாவரங்கள் மற்றும் அதில் உள்ள விஷத்தன்மை பற்றி சொல்லி கொடுக்குறாங்க லோகஸ்டா. லோகஸ்டா நீரோவுக்கு ரொம்ப பிடிச்ச ஆளாக மாறிடுறாங்க. தொடர்ந்து பல கொலைகளை செஞ்சுட்டே வராங்க. இதனால் அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு நீரோ லோகஸ்டாவுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கார். ஒரு சில வருஷத்துக்கு அப்புறம் நீரோ தன்னோட இளவரசர் பதவியை இழந்துடுறாரு. அதனால் அவர் மன உளைச்சல் தாங்காமல் தற்கொலையும் பண்ணுறாரு. அவர் இறந்த பிறகு கால்ஃபா அப்படிங்கிற ஒருத்தர் தான் ரோம் நாட்டுக்கு அரசராக ஆகுறாரு. இவர் அரசனாக மாறினதுக்கப்புறம் லோகஸ்டாவை சிறையில் அடைக்கிறாங்க. லோகஸ்டா கையில் விலங்க மாட்டி தெரு வழியாக தரதரன்னு இழுத்துட்டு கொண்டு போய் மரண தண்டனை கொடுக்குறாங்க. லோகஸ்டா இறந்தும் போகிறாங்க. லோகஸ்டா தன்னோட வாழ்நாளில் எத்தனை பேரை கொலை பண்ணியிருக்காங்கன்னு சரியான தகவல் நமக்கு கிடைக்கல. ஆனால் கிரேக்க ஆய்வாளர்கள் லோகஸ்டா கிட்டத்தட்ட 500க்கும் மேலே கொலைகள் பண்ணியிருக்கலாம்னு சொல்கிறாங்க. லோகஸ்டாக்கு தாவரங்கள் மேலே உள்ள ஆர்வத்தினாலையும் தன்னோட சுயநலத்தினாலையும் பணம் புகழ் மேலே உள்ள பேராசையினாலையும் பல பேரை கொண்டிருக்காங்க. இதுக்காக அவங்களுக்கு கடைசியில் கிடைச்சது வெறும் மரணம் மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையலை. இந்த மாதிரி தன்னோட சொந்த விருப்ப வெறுப்புகளுக்காக கொலை பண்ணுறவங்களுக்கு கடைசியில் கிடைக்கிறது மரணம்தான் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா இந்த மாதிரியான செயல்களை செய்கிறது குறையும்னு நம்ம நம்பலாம்.
இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியான வீடியோஸ் அடுத்தடுத்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம கேவிபி டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.